ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா? ஸோ எல்லாருக்குமே இந்த எர்லி ப்ரெக்னன்சி ஸ்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு மிக மிக ஆர்வமாக இருக்குது. ஸோ எர்லி ப்ரெக்னன்சி ஸ்டேஜ் எல்லாருக்கும் நமக்கு தெரியும், ப்ரெக்னன்சி கார்டு எடுத்து பார்க்கணும் அப்படின்னு. அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ எர்லி ப்ரெக்னன்சி ஸ்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக மிக மிக நார்மலாக தான் இருக்கும். சிலரால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே நீங்கள் உங்கள் பாடியை நல்லா கவனிக்கிறவங்களா இருந்தால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக பாடியில் பிளட் ஃப்ளோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூட் ஸ்விங்ஸ் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஒரு மாதிரியான ரீசனே இல்லாத ஹாப்பினஸ் அதிகமாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்நார்மலாக இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உங்களோட நீங்கள் கார்டு போட்டுட்டாலும் போட்டு பார்க்கல அப்படின்னாலுமே, ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கல அப்படின்னாலுமே இதை வச்சே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த 3 விஷயம் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.